உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? நாங்க ஒரு 9 பேர். 9 பேரா? இல்ல உங்க அண்ணன் தம்பி 9 பேருன்னு சொல்ற. சொத்தை எத்தனை பேர் இப்ப? 9 பிரிச்சாகணும். என்ன மயிரிக்கா 9 பிரிக்கணும்? என்ன மயிரிக்கா அந்த ஆளு அண்ணன் தம்பி 9 பேரு. 9 பங்கு பிரிக்கணும்னு சண்டைக்கு போற. நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? உங்க பங்கு எத்தனை பிரிச்சா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர். 2 பிரிச்சிருப்பீங்க. என்ன மயிரிக்கையா 2 பிரிக்கணும்? நான் பிறந்து 7 மாசம் கழிச்சு பிறகுறான் அவன். ஓஹோ அப்ப மனுஷன் தங்கமான மனுஷடா. நம்ம பெரியவனுக்கு பங்கே இல்லைன்னா கூட சரி ஒரு தம்பிக்கே எல்லாம் எழுதி கொடுத்துருப்பேன். ஆமா 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 மயிரிக்கே தம்பிக்கு எழுதி கொடுக்கணும். 7 மாசம் பின்னால பிறகுறான் அவனுக்கு எழுதி கொடுக்கணுமா? அப்புறம் என்னத்தனை எப்படி தானே பிரிச்சீங்க? உங்க தம்பி 7 மாசத்துக்கு பின்னாடி பிறகுறான். 7 மாசத்துக்கு பின்னால பிறக்க முடியுமாடா? கேக்குறானே எவனா ஒருத்தன் 4 மாசம் கேக்குறான். சொன்னதான் நான் கேட்டேன். கேக்குறானா? நான் பிறந்து 7 வருஷம் கழிச்சு 7வது மாசத்துல பிறந்தான்டா உங்க தம்பி. எவனும் கேட்க மாட்டான். ஆமா 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 சரி என் தம்பி. அதான் உங்க தம்பி வந்த நேரமா கூட இந்த கதை சொல்லணும். மூட்டை கேள்றாதான் 7 மாசம் கழிச்சு பிறந்தான்டா. சரி ஆனா தம்பி 2 பேர் பொண்ணு எப்படி பிரிக்கணும் சொத்தை? என்ன மைசூருக்கு 2 பிரிக்கணும் சொத்தை? கொஞ்சம் ஏமாத்து பாக்குற தம்பி கொண்டு போட்டா எப்படி கொள்வா? தம்பி கொண்டு போட்டு சொத்து பூரா நமக்காச்சு. நல்ல விவரம்டா. நான் என்ன பண்ணேன்? என்ன நான் பிறந்து 7 வருஷம் கழிச்சு 7வது மாசத்துல பிறந்தானா என் தம்பி எத்தோடு இருப்பான்? அவன் குழந்தையா இருப்பான். 8 வயசு பையன். என்னது? 8 வயசு பையன். அவன் தம்பி வந்து குழந்தையா இருப்பான். குழந்தையா இருப்பான். எங்க தம்பி என்ன பண்ணுவான்? பால் குடிப்பான். அப்படி பொறுப்பா கேட்கணும். பால் குடிப்பான். நான் என்ன பண்ணேன்? தம்பி பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு போய் குத்த முடியுமா? குத்தனா கேச்சு நம்ம ஆயிரும். ஆமா இதுல ரொம்ப ஆயிரும். எவன் காலம் முடிச்சு கேச்சு நடக்குது போறது கழுத்து பிடிச்சி நெருக்கிய கொண்டு இருப்படா. என்ன கழுத்து பிடிச்சி நெரிச்சு அழமாட்டான். அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க. நானும் அந்த மாதிரி பெரிய வேலையும் செய்யல. தூக்கி போட்டிருப்பேன். என்ன பண்ணா மயிரிக்கே நான் தண்ணி கொடுத்து போடணும். சின்ன வேலை தான் செஞ்சேன். உங்க சின்ன பக்கம் அதுக்கு மேல இங்க வந்து கேட்க மாட்டேங்கிறான். சின்ன வேலை தான் செஞ்சேன். சரி என்ன வேலைப்பா? என்ன பண்ணேன்? எங்க அம்மா நைட்டு தூங்கும் போது என் தம்பியும் எங்க அம்மா பக்கத்திலே படுத்துக்கிட்டான். சரி சின்ன பையன் அப்புறம் எங்க படுப்பான்? அம்மா தான் படுப்பான். படுத்துக்கிட்டான். நான் என்ன பண்ணேன்? என்னத்துக்கு பண்ண? எல்லாம் தூங்கின வாட்டி எங்க அம்மா பக்கத்துல போய் சாய்கிட்ட கொட்டி அவுத்து அம்மா சைட்டு கேட்டு விட்டாளா? கிளட்டி நான் என்ன பண்ணேன்? எங்க அம்மா மார்புல 2 பக்கமும் எலி பேஸ்ட் தள்ளிட்டு எலி பேஸ்ட் நான் என்ன பண்ணேன்? எலி பேசிட்டு தடவிட்டு நம்ம வீட்டுல படுத்த நம்ம மேல சந்தேகம் வந்துருமே. நம்ம வீட்டுல படுத்த நம்ம மேல சந்தேகம் வந்துருமே. நான் என்ன பண்ணேன்? 4 ஊரு தாண்டி நான் போய் எங்க பாட்டி வீட்டுல படுத்துக்கிட்டேன். போய் படுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்? பெரிய வரைக்கும் தூங்குனாடா. நான் போய் தூங்குறாளா? நான் போய் அங்க பாட்டி வீட்டுல படுத்துக்கிட்டேன். நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றேன்? இப்பதான் அழுகோற சவுண்டு கேட்கமா இல்ல பிரேக்குத்தான் அழுகோற சவுண்டு கேட்கமா அப்படி நானும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்டா. வெடிகாலம் சரியா 5 மணி ஆச்சு. சரி சரியா 5 மணி ஆகணும்னு என் வீட்டுல எப்படி ஐயோ 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 அப்படின்னு சவுண்ட் வந்துடா. நான் என்ன பண்ணேன்? எங்க பாட்டி வீட்டுல இருந்து நான் எங்க வீட்டுக்கு எப்படி போறேன்? அட பங்காளி செத்துட்டா, பங்காளி செத்துட்டா, பங்காளி செத்துட்டா. கணக்காய் தம்பி போடுறான் பாருங்க. அப்படின்னு போய் பார்த்தா எங்க அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுத்துறான். என் தம்பி ஒரு பக்கம் வந்து அழுந்துருக்கிறான். இல்ல நம்ம தம்பி சாவான்னு சொல்லிட்டு போய் தடை வச்சுட்டு வந்தான். என் தம்பியும் சாவுல, எங்க அம்மாவும் சாவுல, எங்க சித்தப்பும் போய் பால் குடிச்சா எங்க சித்தப்பும் சேர்த்து போயிட்டான். ஒருவேளை எங்க சித்தப்பை நான் பார்த்துருக்கணும்.
யாரடா கண்டாலும் அதெல்லாம் கேட்க மாட்டேன் மயிறு புடுங்க வந்து நீங்க போடா. சரி சரி அதான் சொல்றேன் எங்க சித்தப்பன சீரிக்கலாம் போட்டு ஆச்சுக்கிட்டு நீ மூடிட்டு கூட போகாத. ஏன் தம்பி சித்தப்பனுக்கு அது பண்றீங்க ஒரு பாப்பா வச்சு அது வாசல் போ. இவனத்துக்கு கேட்டான் ஓ பாப்பா